இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வியூஸ் அதிகரிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். பட் அந்த வீடியோக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஸ்லைக் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் ஏன் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னுடைய சர்ச் கன்சோல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு உண்டான ரிப்போர்ட்டு காட்டும். ஸோ மொத்தம் வந்து 1770 இம்ப்ரெஷன், அதில் 565 கிளிக்ஸ் வந்து வந்திருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொயரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்டு வந்து இந்த கடந்த 3 மாதத்தில் வந்து எந்தெந்த கீவேர்டு வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, எத்தனை டைம் இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, அந்த இம்ப்ரெஷன்லேருந்து எத்தனை கிளிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த கீவேர்டோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே வந்து தமிழ் பிளாக்கர்ஸ். ஸோ இது வந்து காமனான கீவேர்டுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் நியூஸ் பப்ளிஷர் சென்டர். ஸோ இந்த கூகுள் நியூஸ் பப்ளிஷர் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து கூகுள் நியூஸ் பப்ளிஷர் சென்டர் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து எனக்கு இம்ப்ரெஷன் ஆன மாதிரி வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ் பப்ளிஷர் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு சர்ச் வால்யூம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு வந்து கூகுளில் இம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த கீவேர்டுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கூகுளோட கீவேர்ட் பிளானரில் போயிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இந்த கீவேர்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ் பப்ளிஷர் சென்டர் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 1K 1000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குது. ஸோ இது வந்து லோ காம்படிஷன்லேருந்து வருது. புரியுங்களா? அதோட சிபிசி ரேட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 100லேருந்து 1000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ அடுத்த கீவேர்டு வந்து பார்ப்போம். KGR கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை நம்ம காப்பி பண்ணி இதுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கீவேர்டு எல்லாமே என்னுடைய பிளாக்கரில் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதுனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கொயரிஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த KGR கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10லேருந்து 100 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க கீவேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் செல்லர்ஸ் டாட் JSON ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆக்சஸில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஓகே, அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கீவேர்டு சம்மந்தமாக நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீவேர்டு வந்து இங்கே கொயரிஸில் வந்து காட்டுது. ஸோ இந்த கீவேர்டுக்கு நம்மளுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 0 to 10 தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இதுவுமே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆயிருக்கு. ஸோ யாராவது சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, சர்ச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KGR SEO அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ காப்பி பண்ண இந்த கீவேர்டை போட்டு கெட் ரிசல்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ KGR SEOக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100 வரைக்கும் சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் சீப் பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, இது சம்மந்தமாகவும் நான் வந்து போட்டிருக்கேன், போஸ்ட் வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கெட் ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து நம்மளுக்கு சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண எல்லா கீவேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட கீவேர்ட் பிளானரில் போய் செக் பண்ணும்போது ஒரு சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. குறைஞ்சது ஒரு 0லேருந்து 100 வரைக்கும், இல்லை 10லேருந்து 100 வரைக்கும், இல்லைனா 100லேருந்து 1000 வரைக்குமாவது ஒரு வேல்யூ வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த வேல்யூ இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து என்னுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணதுனால தான் அந்த போஸ்ட் வந்து இந்த கொயரிஸில் வந்து எனக்கு காமிச்சிருக்கு. இந்த கீவேர்டு எல்லாமே இம்ப்ரெஷன் ஆகி, ஸோ இந்த இம்ப்ரெஷன் ஆகிற அந்த கீவேர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் வந்து காமிச்சிருக்கு. பட் அதில் வந்து கிளிக்ஸ் வர்றதும் வராததும் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய போஸ்ட்டை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது எத்தனை பேருக்கு ஷோ பண்ண, எத்தனை டைம் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆச்சு அப்படின்ற அந்த லிஸ்ட் இந்த இடத்துல கவுண்டிங் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுலேருந்து கிளிக் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறது அந்த யூசரோட அவர் வந்து கிளிக் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா மட்டும் தான் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் வந்து காட்டியிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கீவேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச எல்லா கீவேர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சர்ச் வால்யூம் ஒருவேளை வந்து நான் வந்து ஹையாக இருக்கிற மாதிரியான கீவேர்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைச்சிருக்கும். ஸோ இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது காட்டியிருக்கும். ஸோ இம்ப்ரெஷன் அதிகமாக
அதிகமாக காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா யூசர்ஸ்க்கு வந்து அதை காட்டியிருக்கு அப்படின்றதா மீனிங். ஸோ இந்த மாதிரி நிறையா யூசர் காட்டும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 இம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 பேர் இல்லைனா 10 பேர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கீவேர்டு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுடைய பிளாக்கர்ஸுக்கு நீங்கள் வியூஸ் வந்து கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ கீவேர்டு இல்லாமையே SEO கீவேர்டு இல்லாமையே இல்லை யூசர்ஸ் வந்து தேடக்கூடிய கீவேர்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஆகும். ஸோ தேடாத கீவேர்டு நீங்கள் வந்து SEO கீவேர்டே இல்லாமல் நீங்கள் வந்து போஸ்ட் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த போஸ்ட் வந்து இம்ப்ரெஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அண்ட் அது மூலிமா உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, வியூஸ் உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக SEO கீவேர்டு வந்து போடுங்க. SEO கீவேர்டு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து யாருமே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் வேணால் போய் பாருங்கள். யாருமே அவங்களுடைய சர்ச் கன்சோல் ரிப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிளாக்கரில் வந்து என்னென்ன கீவேர்ட்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன கீவேர்ட்லாம் இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் எடுத்து இதை பேஸ் பண்ணிலாம் யாரும் வந்து வீடியோலாம் போட மாட்டாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ப்ரைவேசி அப்படின்றதுனால இதை வந்து போடவும் மாட்டாங்க. பட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியணும், நிறைய பேர் வந்து வியூஸ் வரலை அப்படின்ற கமெண்ட்ஸ் நான் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ்க்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது இந்த விஷயம் தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பிளாக்கரில் வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் சம்பந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்பிரஸ் போடக்கூடிய வீடியோஸ் போடக்கூடிய சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வேர்ட்பிரஸ் சம்பந்தமான வீடியோ எல்லாமே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் சம்பந்தமான வீடியோஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்துங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.